வணக்கம். மகாசக்தி மாசாணி அம்மன் கோயில் தலைமை கருத்தா செந்தில் மாசாணி பேசுகிறேன். அதாவது நாளெல்லாம் திருநாள் என்ற மாதிரி நம்ம கோவில் நம்ம விசேஷம் நாம் ஒரு விஷயத்தை பற்றி பேசினா அருவி மாதிரி சுரந்துக்கிட்டே இருக்கும், கிணத்து நீர் மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்கும், ஊறிக்கிட்டே இருக்கும். அப்படின்ற மாதிரி நல்ல விஷயங்களையும் நல்ல மனிதர்களோட பேச்சையும் பேசணுன்றதுக்காண்டி சொல்கிறேன். அதாவது இன்னைக்கு நம்ம மகா பெரியவரோட அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரம் இப்போ இருந்த ஆரம்பம். இந்த அனுச நட்சத்திரத்தில் மகா பெரியவரை நாம் குருவாக வச்சு நம்ம கோவிலோட எல்லாம் பண்ண ஒரு விஷயம் மாதிரி மகா பெரியவரோட டிவோட்டி சென்னைக்காரர் கோவிலுக்கு தற்செயலாக வந்தார். வந்தவர் கேட்டார், தொட்டமாந்துறை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறப்ப நமக்கு தெரிஞ்ச விஷயங்களதே நாம் ஒரு சூது மறைவில்லாமல் சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி இதோட வேடு தொட்டமாந்துறைங்க அப்படின்னது. இல்லை, அதை நல்லா நீங்கள் திருப்பி போட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி, அப்படி சொல்கிறதுக்கு என்ன அவர் அர்த்தமாக சொல்கிறார் அப்படின்னு கவுனிச்சு கேட்குறப்ப நம்ம மாசாணியம்மனேவும் மகாசக்தி மாசாணியம்மன்ற பேர் மாதிரி தொட்டமாந்துறைனா தொட்டப்பா சிட்டப்பா அப்படின்னா பெருசு அப்படின்ற அர்த்தத்தில் பெரிய அப்படின்றத சொல்லிட்டு மாந்துறைனா மாம்பழங்கள் நிறைஞ்ச துறை. அப்போ நம்ம மாசாணியம்மன் மாம்பழத்தினாலதே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் அந்த அம்மா படுத்திருக்கிறா அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் அழகான முறையில் சொன்னார். அதாவது இது அதிசயமும் ஒரு அதிசயமாக சொல்லணும் அப்படின்னா மகா பெரியவரோட டிவோட்டிவாக இருக்கிறவர் அவர் இந்த இடத்த முத நாள் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு வார்த்தை அப்படின்னா, யாதேவி சர்வபூதேசு மனுஷ ரூபேன சம்சிதா நமஸ்தஸ்ஸே நமஸ்தஸ்ஸே நமோ நமன்னா மனுஷ ரூபத்துலதான் தெய்வம் வருன்ற மாதிரி அவர் சொன்ன ஒரு வார்த்தை. ஆனால் இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைகாசி விசாகம். அதாவது முருகனுக்கே உகந்த ஒரு பெருநாளாக கொண்டாடுற ஒரு பெரிய விஷயம். அது மாதிரி இப்போ முருகனை சாதாரண வயிற்றில் இருக்கிற குழந்தை கூட முருகா முருகான்னு சொல்கிறது மாதிரி இந்த ஆன்மீகமும் முருகனோட பக்தி பரவசமும் அளவில்லாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்கின்றது. அது எல்லார் மூலமாகவும் எல்லார் நடைமுறையிலையும் முருகப்பெருமான் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இந்த வைகாசி விசாகத்தை பற்றி பேசணும் அப்படின்னா முருகனோட அதிசயத்தக்க நிகழ்ச்சி மாதிரி சொல்கிறேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு 15 வருஷங்களுக்கு முன்னாடி வைகாசி விசாகத்தன்னைக்கு நீ பெரிய சில்வர் குடத்தில் பால் குடமாக எடுத்து இந்த தங்க தண்டையை போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பெல்லாம் முருகனை பற்றி விசாக நட்சத்திரம் தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு பரபரப்பாக கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா எல்லா உண்மையும் உள்ளதுபடியே சொல்லணும் அப்படின்ட்டு அப்பயே மேலவாத்தியத்தோட முருகப்பெருமானுக்கு பால் கொடை எடுத்துட்டு செலுத்தினேன். அதாவது கம்பத்தில் இருக்கிற சுருளி வேலப்பர் என்ற சுப்பிரமணிய சுவாமிக்கு. ஏன் இதை இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை 2 நாளைக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நான் பண்ணினேனே அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப, ஏன் இப்பையும் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு சங்கடமான்ற மாதிரி முருகப்பெருமான் காலையில் இங்கே இருக்கிற பையன் நீங்களே போய் பாலை கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இதில் ஒரு பெருமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் கறக்கிற பாலோட அளவு இன்னைக்கு அளவுக்கு மேலே கறந்துருந்துச்சு. அந்த பாலை பார்த்தோன்னே முருகா உன்னோட கருணையா அப்படின்றத சொல்லிட்டு அந்த பாலை அப்படியே எடுத்துகிட்டு போய் முருகப்பெருமானுக்கு சுற்றி கொண்டு போய் ஊற்றிட்டு வர்றப்ப அதுக்கப்புறமும் ஒரு அதிசயமான ஒரு நிகழ்ச்சி. அதாவது சாமியை ரொம்ப நம்ம பக்தியாக கொண்டாடுறவங்க சின்ன சின்ன டெஸ்ட்டு வச்சுக்கிட்டே இருப்போம். அதாவது டெஸ்ட் இல்லை, அவனோட நம்ம கலந்து விளாடுற விளையாட்டு மாதிரி. ஏ முருகா, நீ சொன்ன பாலை கொண்டு ஊற்றியாச்சு, நீ எனக்கு என்ன முருகா கொடுக்க போகிற அப்படின்னு கேட்குறப்ப திடீர்னு ஒருத்தவங்க அவங்க பெரிய முருக பக்தர். நான் பார்த்து இப்போ ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. வந்த உடனே
பாசிப்பருப்பு பாயாசம் குடிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் தலைவாசல்லேயும் அந்த பாசிப்பருப்பு பாயாசம் கொடுத்தாங்க. அதாவது பாலிட்டவங்க பலசாலி, பருப்பிட்டவங்க பாக்கியசாலின்ற ஒரு வாசகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பாசிப்பருப்பு பாயாசத்தை கொடுக்கவும், முருகா சொன்ன அடுத்த வினாடியே நீ இந்த அளவுக்கு பண்ணிட்டேயே அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல வந்து இங்கே இருக்கிறப்ப இந்த முருகனை பற்றி நம்ம சொல்லணும்னா முதல்ல இந்த மகாசக்தி மாசாணியம்மன் கோயிலில் முருகப்பெருமான் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்செந்தூரில் வந்து பஞ்சலிங்கங்களை வந்து முருகப்பெருமான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம மகாசக்தி மாசாணியம்மன் கோயிலில் பஞ்சவேல் வந்து சந்திரமௌலீஸ்வரரை பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ ஏன் பஞ்சவேலை கொண்டு வந்து இங்கே நிறுவனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாசாணி அம்மனோட ஒவ்வொரு உத்தரவு வர்றப்ப பூரண்டாம்பாளையம்ன்ற ஒரு இடத்துல வந்து இந்த பஞ்சவேல் முருகன் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி அங்கே வந்து குதிரைக்கு பிரதானமாக வந்து சிவபெருமான் கோயிலில் பூஜை பண்ணுவாங்க. அப்போ நம்ம கோயிலில் அந்த நுழைவாயில் இடத்துல ஐயனார் குதிரையோடு இருக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து முருகப்பெருமான் வேல் வந்ததுக்கு அப்புறம் நடந்த ஒவ்வொரு விஷயம். அதாவது ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கிற மகிமையை வந்து நம்ம கோவிலில் சொல்ற மாதிரி பஞ்சவேல் முருகன் இருக்கிறார். அந்த பஞ்சவேலை வந்து நாம பார்த்தோம்னா பஞ்சமே இல்லாத ஒரு வாழ்வும் பலவிதமான பிரச்சனையும் தீரும் அப்படின்ற மாதிரி நம்ம கோவிலில் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து இப்போ அறுபடை முருகனை பற்றி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் வந்து சிவன்மலைன்ற இடத்துல முருகப்பெருமானோட உத்தரவு பெட்டின்னு ஒரு நடக்கும். அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை யாருடைய கனவுலையாவது போய் அந்த உத்தரவு என்ன சொல்லுதோ அந்த உத்தரவை வந்து அந்த உத்தரவு பெட்டின்ற இடத்துல வைப்பாங்க. அதாவது உத்தரவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை வந்து கங்கா நீரை காமிச்சு கலசம் மாதிரி உள்ள தண்ணி வைப்பாங்க. ஒரு தடவை வந்து பட்டு புடவையை காமிச்சோடனே பட்டு புடவையை வைப்பாங்க. ஒரு தடவை வந்து புத்தகத்தை கொடுத்து சொல்லி புத்தகம் வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து வேல் வச்சு வேல் இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி சில அற்புதம் நடக்கிறது வந்து அந்த சிவன்மலை முருகன் கோயிலில் நடக்கும். அதே மாதிரி சென்னிமலை முருகன் கோயிலில் வந்து இன்ன வரைக்கும் ஒரு காலை வந்து அந்த முருகப்பெருமானுக்கு ஊத்துற தீர்த்தத்தை வந்து அது செமந்து கொண்டு போய் அத்தனை படியிலையும் ஒரு தவறுதல்லாமல் கொண்டு போய் இன்னைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கு. அதாவது சொல்றத சொல்லளவுக்கு கேட்குற மாதிரி நம்ம ஜனங்களுக்கு வந்து அந்த பொறுமை வந்து ரொம்ப இல்லாத வாசி சில விஷயங்கள் வந்து தெரியாம மறைஞ்சிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து இந்த யூடியூப்பு கைபேசி இதெல்லாம் இருக்கிற வாசி ஒவ்வொரு விஷயங்கள் தெரிகிற வாசி அதிசயத்தக்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி சிக்கல் சிங்காரவேலை சன்னதியில் வந்து கும்பகோணத்தை பக்கத்தில் இருக்கிற கோயிலில் இன்னைக்கும் வந்து அந்த வேல் கொடுக்குறப்ப அந்த முருகனோட முகத்தில் வந்து வேர்வை துளிகள் விழுந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து நாம் கண்ணை கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு அபூர்வமான விஷயம். அப்புறம் வள்ளிமலைன்னு சொல்லி அங்கே முருகப்பெருமான் வந்து ஒரு பூர்ச்ச புன்னகையோடு இருப்பார். இது எல்லாம் வந்து நாம் கண்கொண்டு பார்க்க வேண்டிய ஒரு அபூர்வமான இடம். அதே மாதிரி நான் பிறந்த கம்பத்தில் வந்து இந்த முருகப்பெருமான் வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானோட அழகுக்கு ஈடு இணையாக ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தத்துவமான முருகன். அதே மாதிரி உங்களுக்கு சொல்லாத ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து செந்தில் மாசாணின்னு பேசிக்கிட்டு இருக்கிற நான் வந்து நானுன்னு சொல்லலை, அம்மாவோட அடிமையாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு வார்த்தையில் கூட அந்த நானுன்ற வார்த்தை தலை தூக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் அந்த இருக்கிற இடத்துல வந்து திருச்செந்தூரில் போய்தான் எனக்கு செந்தில்னு சொல்லி பேர் வச்சு எல்லா விதமான முடியிறக்கெல்லாம் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் செந்தில் மாசாணின்ற ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது திருச்செந்தூர் முருகப்பெருமானே காரணம்னு சொல்லணும். அதே மாதிரி இவ்வளவெல்லாம் பேசுகிறோம் இவ்வளவெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் ஒரு கொள்ளளவு நீர் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் அப்படின்னா அந்த நீர் வந்து பல மாசுபட்டு வத்தி போயிடும். ஆனால் கங்கா நீர் எத்தனை வருஷங்களானாலும் அது மாசுபடாமல் அப்படியே இருக்கும். ஏன் இதுக்கு
ஊமையா ஒப்பனையா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் செவி வழியாக கேட்ட செய்தி, நமக்கு சில குருமார்கள் சொன்ன அறிவுரை, அதை பூரா கங்கை நீர் மாதிரி கெடாம சரியான பதத்தில் வச்சுக்கிட்டே இருக்கிறது வாசி சொல்கிறேன். அதே மாதிரி ஏன் முருகப்பெருமானை இவ்வளோ சிறப்பாக அப்படி கும்பிடுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டேன்னா, நம்ம திருச்செந்தூர் செந்தில்நாதன் கையில் வந்து வேல் கிடையாது. பஞ்சலிங்கத்தை பூஜை பண்ணுறதுக்கு 5 வகை பூதே அவரோட கையில் இருக்கும். அதே மாதிரி நாம் இந்த அதிசயத்தக்க சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரம் கந்த சஷ்டியில் அந்த முருகப்பெருமானை அங்கே பூஜை பண்ணுற யாருமே தொட்டு மாலை சாத்த மாட்டாங்க. ஏன் அப்படி தொட்டு மாலை சாத்த மாட்டான் அப்படின்னு கேட்டால், அந்த கை வந்து அவரை தொட்ட உடனே பொத்து போயிருமா. சூரபத்மனை அழிக்கணும்னு சொல்லி அவர் நெருப்பு கோலமாக இருக்கிறப்ப அந்த மாலையவே தூக்கிதே அந்த முருகப்பெருமானுக்கு போடுவாங்களாம். அதே மாதிரி அன்னைக்கு அந்த சூரசம்ஹாரம் முடிஞ்ச மறுநாள் வந்து அவங்க நெஞ்சத்தில் பாயிற ஐஸ் கட்டி மாதிரி அந்த முருகப்பெருமான் மேலே இருக்கிற காற்று அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக வருமா. அதெல்லாம் என்ன ஒரு காரணம் அப்படின்னா, கலியுகத்தில் அந்த கந்த கடவுள் வந்து இப்படி ஒரு அவதாரமாக இருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய விஷயம். அப்புறம் வந்து அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலில் இருக்கிற அந்த முருகப்பெருமானுக்கு வந்து முகத்தில் வந்து சில வடுக்களெல்லாம் இருக்கும். அதாவது அந்த முருகப்பெருமானை வந்து கடலில் தூக்கி போட்டிருக்காங்க. போடவும் அந்த முருகப்பெருமானை வந்து திருப்பி வந்து அவர் காணோம் அப்படின்னு சொல்கிறப்ப, திருப்பி அந்த முருகனை செய்கிறப்ப அந்த முருகப்பெருமான் வந்து உத்தரவு கொடுக்காம கடல்ல வந்து நான் இருக்கேன்னு எடுத்துட்டு வாங்க அப்படின்றப்ப, அந்த கனவுலையுமே உன்னை கடல்ல வந்து எந்த இடத்துல நாங்க தேடுறது அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப, நீ எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டா அந்த இடத்துல தெரியவேன்னு சொல்ற மாதிரி அந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டு அந்த இடத்துல முருகப்பெருமான் இருக்கிற இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கிறப்ப, அந்த முருகன் கடலுக்குள்ள ஊறி ஊறி தூக்கிட்டு வந்த முருகப்பெருமான் இப்போ திருச்செந்தூரில் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் முகமெல்லாம் வந்து அந்த உப்பு தண்ணி அரைச்ச வடுவு இன்னைக்கும் இருக்குது, இன்னைக்கும் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த புதுசாக பண்ண முருகன் எங்கே போனாருன்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலியில் சாலை குமாரசாமி கோவில்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவருக்கு பூஜை நடந்துக்கிட்டே இருக்குது. திருச்செந்தூரில் கால பூஜை நடந்தால் இந்த திருநெல்வேலியில் வந்து சாலை குமாரசாமிக்கு அர்த்தஜாம பூஜை நடக்கும். இதெல்லாம் வந்து இப்பயும் நடக்கக்கூடிய ஒரு அதிசயம். அதே மாதிரி திருச்செந்தூரை பற்றியே ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறோன்னா, இன்னைக்கு முழுக்க சொல்லி இன்னைக்கு முழுக்க தீரக்கூடிய பேச்சே திருச்செந்தூர் கிடைக்காது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிற சில வார்த்தைகளை சொல்கிறேன். கடல் மட்டமும் முருகனோட தலமட்டமும் ஒரே தான் இருக்கக்கூடிய இடம். அந்த காலத்திலேயே சுனாமியை வென்ற சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லி போட்டுட்டு, இந்த சுனாமி வந்தால் எந்த இடத்துலையுமே தாக்கக்கூடாதுன்னு சொல்லி கிழுவ மரங்களை நட்டு வச்ச இடம். அதே மாதிரி திருச்செந்தூரில் மட்டும் ஏன் பன்னீர் இலையில விபூதி கொடுக்குறாங்க அப்படின்னா, நாம் நினைக்கிற மாதிரி மன்னர்கள் கட்டின கோயில் கிடையாது திருச்செந்தூர் கோயில். ரிஷிமார்கள் கட்டின கோயில். அந்த 4 ரிஷிகளையும் 4 தூணில் வச்சு இன்னைக்கும் அவங்களுக்கு பூஜை நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 4 ரிஷிகள் வந்து முருகனுக்காக இந்த கோபுரத்தை இது பண்ணி கட்டி முடிச்சுட்டு அவங்க இரவுல வந்து முருகா எனக்கு உணவு வேணும்னு கேட்டால் அந்த பன்னீர் இலை வந்து உணவா கிடைக்குமா, பணமா வேணும்னா அந்த பன்னீர் இலை வந்து பணமா மாறுமா. அந்த நம்பிக்கையும் அவங்க கொண்டு செலுத்தின கொள்கையும் மாற்றாம இன்னைக்கு வரைக்கும் திருச்செந்தூர்ல அந்த பன்னீர் இலையில வந்து விபூதி பிரசாதங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி வானிலை அறிக்கைப்படி சுப்பிரமணிய சுவாமிக்கு 5:55 வந்து சூரசம்ஹாரம் நடத்துன்னு சொல்லிட்டு ஒரு 6:10 முருகன் வராமல் இருக்காருன்னா என்ன வானிலை அறிக்கைப்படி இவங்க சொன்னது கேட்கல அப்படின்னா, இன்னைக்கும் வந்து அந்த முருகப்பெருமானை வழி நடத்துறதுக்கு சிவபெருமான் வந்து கிளி ரூபமாக வந்த பிறகுதே அந்த முருகனை வந்து சூரசம்ஹாரத்துக்கு தூக்கிட்டு போவாங்களா. இன்னைக்கு வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு பெரிய அதிசயம். அதே மாதிரி எல்லா முருகன் கோயிலையும் ஏறி போய் இந்த மனசை இறக்கி வைப்பாங்க.
திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மட்டும் இறங்கி போய் ஏன்ட்ட ஏற்றத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த திருச்செந்தூர் முருகன் கொடுப்பாரு. அதே மாதிரி எது எப்படி இந்த ஆன்மீகம் வளரலை, எதுவுமே இல்லை, நம்பிக்கையே இல்லாத ஒரு ஜனத்தை கூட கூப்பிட்டு போய், அதாவது இது அதிகாரமாக சொல்லலாம், ஏன்னா நம்ம ஆன்மீக பற்றிருக்கிறவாசி, சப்புன்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டு கூட கூப்பிட்டு போய் அந்த திருச்செந்தூர் முருகன் கருவறைக்குள்ள இருக்கிற ஓட்டையில் அவங்களோட காதை வச்சா இன்னைக்கும் ஓம் சரவண பவான்ற ஒளிய மனுஷர் செஞ்சு வச்சாங்களா, ஏதாவது மீடியாக்காரவங்க பண்ணி வச்சாங்களா? எதுவுமே கிடையாது. அந்த கடலோட அலை சத்தத்தில் அது இன்னைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலில் மட்டும் நாம் யாருமே போனோடனே திரும்பி வரக்கூடாது. ஏன் அப்படி வரக்கூடாது அப்படின்னா, நாள் தங்கி இருந்து வரணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கே உரிதான விஷயம் அந்த விசு தரிசனம். ஏன் அந்த விசு தரிசனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்குறதுக்கு சிவபெருமான்ல இருந்து எண்ணற்ற ரிஷிமார்கள்லேருந்து எண்ணற்ற பட்சி பறவைகள் எல்லாம் அந்த திருச்செந்தூர் முருகனை எந்திரிச்ச உடனே அந்த விசு தரிசனத்துக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். அப்போ நாம் போய் அந்த விசு தரிசனத்தில் நிற்கிறப்ப எந்த அஷ்டமத்து சனி, எந்த காலச்சனி, கண்டச்சனி அப்படிலாம் இருக்கிறவங்க போய் நிற்கிறப்ப, அப்பா ஏன் முன்னாடி நிற்கிறியா என்னோட பக்தன், நீங்கள்லாம் ஒரு பார்வை பார்த்து அவனுக்கு சரி பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர் முருகப்பெருமான் அவங்க கிட்ட நமக்காவண்டி சொல்லுவாங்களாம். அப்ப அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை இத்தனை ரிஷிமார்களும் சிவபெருமானும் குரு எல்லாம் கும்பிடுற இடத்துல நாமளும் அந்த தரிசனம் பண்ணுனா அந்த பலனும் பாக்கியமும் நமக்கு கிடைச்சிரும்ன்ற அப்படி ஒரு கொள்கைக்குத்தேன் திருச்செந்தூரில் விசு தரிசனம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி மாமாவுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி சந்தனத்தால் பெருமாளை குளிர்ச்சி பண்ணி திருச்செந்தூருக்குள்ளே இருக்கும். அதையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம்னா பெரிய சிறப்பு. அதே மாதிரி யாருக்குமே தெரியுதோ தெரியாத உண்மையோ ஒரு பெரிய உண்மை, இதை கேட்டுட்டு நீங்கள் எல்லாம் பலனடைன்றதுக்காண்டி இந்த தெளிவான ஒரு சிந்தனையை சொல்கிறேன். அதாவது திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போகிறதோட நம்மளோட உத்தரவு முடியாது. திருச்செந்தூருக்கு போனாலும் வள்ளி குகைன்ற இடத்துல போய் பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெய்வ யானையை அவங்க அப்பாவோட அத்தனை செல்வங்களையும் சூரபத்மன் கொள்ளையடிச்சு முடிச்சுட்டு எதுவுமே இல்லாமல் நிற்கதியாக நிற்கிறப்ப ஒரு மாமனார் மருமையங்கிட்ட எப்படி நம்ம கேட்கலான்னு நினச்ச கவலையை சுக்கிரன் ஆட்சி பண்ணுற வள்ளி குகையில் சுக்கிரனை முருகப்பெருமான் திரும்பி பாருன்னு சொன்னது மாமனாருக்கு. அது எல்லா செல்வங்களும் திரும்பி வந்துருச்சு. திரும்பி வந்தது வாசி அந்த வள்ளி குகையில் சுக்கிரனோட ஆட்சி கூடுதலாக இருக்கும். அந்த ஆட்சியை நாமளும் திருச்செந்தூருக்கு போகிறப்ப அந்த வள்ளி குகைக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்தோம்னா நாம் தேவையில்லாமல் இழந்த பொருள் அத்தனையும் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, வள்ளியோட தரிசனம் கிடைச்சிச்சுன்னா இப்போ நிறையா பேத்துக்கு இந்த முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு. அவங்க வள்ளியை நினச்சி ஒவ்வொரு நாளும் தரிசனம் பண்ணிட்டு அவங்க எந்த ஒரு எண்ணெயை தலையில் வச்சாலும் அடுத்து இந்த முடி கொட்டுற பிரச்சனையே வராதுன்றதும் ஒரு ஐதீகம். இதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நம்ம செவி வழியாகவும் சில ஏடுகள் மூலமாகவும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். எத்தனையோ பேர் திருச்செந்தூரில் இந்த ஒரு வாரம் யாரெல்லாம் இந்த ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுறவங்ககிட்ட அந்த கடற்கரையில் படுத்து அந்த முருகனோட பெருமையை கேட்குறாங்களோ அத்தனை ஊமைகளுக்கு அந்த முருகப்பெருமான்
வாக்குறுதி கொடுத்து அத்தனை பேர் பேசியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கலியுகத்தில் கண்ட ஒரு அற்புதமான உண்மை. அதே மாதிரி சூரபத்மனை வந்து திருச்செந்தூரில் தான் அழிச்சாங்க அப்படின்றப்ப அவங்க வந்து ஒன்று வந்து சேவலாகவும் ஒன்று வந்து கொடியாகவும் போனால் மாப்பேடுன்ற இடத்துல இன்னைக்கும் அந்த மண்ணில் வந்து சூரனோட ரத்தம் வந்து விளைஞ்சு கிடக்கிற மாதிரி இன்னைக்கு அந்த மண்ணில் எந்த செடி வச்சாலும் வளராம இருக்கிறதும் இன்னைக்கு இது ஒரு ஐதீகமான முறை. அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து பூஜை பண்ணுறவங்க வந்து நம்மளை மாதிரி இருக்கிறவங்க கிடையாது. ஆண்டேன்ற ஒருத்தவங்க தான் அதை வந்து கட்டி காவல். அது வந்து அந்த முருகே வந்து அவங்களுக்கே சொன்ன ஒரு உத்தரவு மாதிரி அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான். அதே மாதிரி திருச்செந்தூரை பற்றி இவ்வளவு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த திருச்செந்தூர் முருகன் மாதிரி கம்பத்தில் இருக்கிற அந்த சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் முதல்ல வந்து பால் குடம் வந்து நிறையா இல்லாமல் இருந்துச்சு. அப்போ வந்து இந்த கம்பத்தில் வாழ்கிற சகோதரின்னு ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்களும் அடியேனும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த முருகனுக்கு யாருமே பால் குடம் அவ்வளவாக இல்லையே, நாம் வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு குடத்தை வந்து மக்களுக்கு கொடுத்தா என்ன அப்படின்றப்ப மொத்தம் ஒரு 13-14 பால் குடம் வந்த இடத்துல அந்த வருஷம் வந்து 100 பால் குடம் ஆச்சு. இப்போ வருஷங்கள் கூட 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 300 பால் குடம் 400 பால் குடம் அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த சுப்பிரமணிய சுவாமியை வந்து ஒரு வாரம் வந்து மௌனவிரதமாக இருந்து பூஜித்து காலமெல்லாம் முருகனுக்கு சேவை செஞ்சு வர்றவங்க இன்னும் இருக்காங்க, இன்னும் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. முருகப்பெருமான் நல்ல அருளா வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி முருகப்பெருமானை வந்து மகனா நினைச்சு அடே மகனே வா மகனே எனக்கு வந்து நீ மகனா இருக்கணும்னு நினைச்சு வாழ்றவங்களுக்கு அவன் மகனா இருந்து அத்தனை பேத்துக்கு அத்தனை அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கியான். அதே மாதிரி இந்த முருகனோட வழிபாட்டில் வேல் பூஜைன்றது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் பூஜையை நிப்பாட்டாதீங்க. அவங்க மனசு எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அந்த அளவுக்கு முருகப்பெருமான் பக்குவத்தை கொடுப்பான். இப்போ ஒருத்தர் வேல் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப தெரியாதவங்க வந்து நீ இந்த பூஜையெல்லாம் பண்ணக்கூடாது நிப்பாட்டினாங்கன்னா அந்த பூஜை செய்கிறவங்களுக்கு அந்த பாவம் கிடையாது. யார் ஒருத்தர் அந்த பாவத்தை செய்கிறதுக்கு தூண்டுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பாவமானது. ஏன் இதை சொல்கிறேன்னா ஒருத்தர் ஒரு கோவில்லையோ ஒரு வீட்லையோ ஆசையாக பூஜை பண்ணி சில மனுஷால்களை கூப்பிட்டு போய் பார்த்தா உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எல்லாத்தையும் நீ ஏற்றுக்கடா முருகா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. இதெல்லாம் வந்து செவி வழியாக கேட்ட செய்திக்காண்டி சொல்கிறேன். அந்த வேலை வச்சு பூஜை பண்ணுறதை நம்ம பார்த்தாலே நம்ம வேதனையெல்லாம் தீந்துரும். அதே மாதிரி சிலருக்கு வந்து அடிக்கொருக்க மனப்பயம் மன போராட்டம், ஒரு இடத்துக்கு போனால் தனிமையாக போகிறோம், நம்மளால் ஒன்றும் முடியலை, ஒரு விதமான பயம். அதே மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அந்த பயமெல்லாம் போகணும்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு விரல் அளவுக்குன்னா நம்ம இந்த பெருவிரல் அளவுக்கு ஒரு வேலை வாங்கி வச்சுட்டு நம்மளோட எந்த ஒரு பாக்ஸோ ஒரு பையோ அதில் அந்த வேலை வச்சு நம்ம எடுத்துட்டு போயிட்டு கொண்டு வந்துட்டோம்னா எந்த விதமான பயமும் இருக்காது. அதே மாதிரி மயிலுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அந்த மயிலுன்றது ரொம்ப மென்மையான ஒரு விஷயமா. அந்த மென்மையான விஷயத்துல இந்த 6 முகம் கொண்ட முருகப்பெருமான் சவாரி பண்ணிட்டு வர்றார் அப்படின்னா அந்த மயிலுக்கும் அந்த முருகனுக்கும் அவ்வளோ ஒற்றுமை இருக்கு. அதே மாதிரிதான் நட்புன்ற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்றதுக்குத்தான் மயிலை வந்து முருகனுக்கு ஒரு உதாரணமா சொல்லி மயிலை பற்றி சொல்லுவாங்க. அதே மயிலுக்கு கீழே பாம்பு இருந்தாலும் மயிலும் பாம்பு மாதிரி முருகப்பெருமான் நம்மளை பாதுகாப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை முருகா, குகனுண்டு குறைவில்லை முருகா அப்படின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விதமான உண்மையா நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே முருகப்பெருமானை வணங்கி இப்போ வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு மாநாடு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாநாடு அறிவிச்சுத்தே முருகப்பெருமானோட பக்தியை வெளிக்கொண்டு வரணும்னு கிடையாது. அதாவது மாரியம்மன் காளியம்மன் ஒரு வீட்டில் கும்பிட்டாலும்
கண்டிப்பான முறையில் அந்த வீட்டில் முருகப்பெருமான உறுதி நயத்தோட கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறது வந்தாலேவும் முருகன் ஒரு இடத்துல இருந்துட்டா பிள்ளைய தூக்கி கொஞ்சுறவங்க தாயை பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்ற மாதிரி அந்த தாய் கருணையாக வந்துடுவா. அப்போ இதிலிருந்து நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, முருகனை மட்டும் கும்பிடுறோம், அம்மன் அருள் இல்லை, சிவனோட அருள் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். முருகனை கும்பிட்டாலே சிவனை கும்பிட்ட மாதிரி, சிவனை கும்பிட்டாலே அம்பாலை கும்பிட்ட மாதிரி. அதே மாதிரி இன்னைக்கு இவ்வளோ விஷயங்களை சொல்ல வச்சிருக்காரு அப்படின்னா, அனுச நட்சத்திரம் 4 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு. அந்த அனுச நட்சத்திரத்தில் மகா பெரியவர் வந்து குருவாக இருந்து அந்த குருவை பற்றி நம்மளை பேச வச்சிருக்காரு. ஏன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப குருவை பற்றி சொல்கிறார் அப்படின்னா, எல்லா கோவிலையும் அந்த கோபுரத்தில் அந்தந்த தெய்வங்களோட வடிவந்தே இருக்கும். ஆனால் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மட்டும் தட்சணாமூர்த்தியோட உருவம் கோபுரத்தில் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருஸ்தலம் அப்படின்ற ஒரு சிறப்பு இந்த குருஸ்தலத்துக்கு. இதோட இந்த உரையை முடிச்சுக்கிட்டு முருகனை பற்றி பேச சொன்னதுக்கும் இன்னி எத்தனையோ முருகனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். இது தொடர் மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.